போகிற படத்தோட பேர் ஆவேசம். அதுதான் படத்தோட பேர். இது 2024 வெளியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா படம் கூட நம்ம சொல்லலாம். கதை ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு முக்கியமான கதை தான். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு காலேஜ் தான் காட்டுறாங்க. அது இன்ஜினியரிங் காலேஜ். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த பேரண்ட்ஸோட தான பசங்க வந்திருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்றாரு, இந்த காலேஜ் நல்லா இருக்கும். ஆனால் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பக்கத்துல இன்னொரு ஹாஸ்டல் இருக்கு. அது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸும் சரி அங்கேயே பசங்களை சேர்த்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த ஹாஸ்டலோட ஓனரே வந்து இவரா தான் இருப்பாரு. இவர் வந்து இங்க வேலை பார்த்துட்டு தனியாக ஹாஸ்டல் வேற வச்சிருப்பாரு. இவர் வந்து இந்த ஹாஸ்டல் ஓனரா இருப்பாரு. இப்போ இந்த பசங்க ரெண்டு பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து இங்க சேர்த்துட்டாங்க. ஆல்ரெடி ஹாஸ்டல்ல ஒரு பையன் இருக்கான். இப்போ இவங்க 3 பேருமே செட் ஆயிடுவாங்க. இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ராகிங்கும் நடக்க தான் செய்யுது. அந்த காலேஜ்ல வந்து குட்டி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஆள் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பசங்க கிட்ட வந்து ராகிங் பண்றதே அவருக்கு ஒரு இதாவே வச்சிட்டு இருப்பாரு. இப்போ இந்த காலேஜ்ல இருக்க மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச வரைக்கும் அவன் இருக்க பக்கமே தலை காட்ட மாட்டாங்க. தேவையில்லாம அவன் போலப்பா ராகிங் பண்ண வைப்பான்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற தசை பக்கம் போகாம அப்படிதான் அவங்க எல்லாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. அதுல வந்து இப்போ இந்த வருஷம் புதுசா சேர்ந்திருக்காங்க பாத்தீங்களா, அந்த பசங்க அது ஹாஸ்டல்ல இருக்க ஒரு பையன் வந்துட்டு இவர்கிட்ட இன்னைக்கு மாட்டி ராகிங் பண்ணி அடி வாங்கிட்டு இப்போ ஹாஸ்டல் வரும்போது அழுதுகிட்டே வராரு. இவர் அழுகுறது ஹாஸ்டல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஏன்டா அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னாங்க. நான் நல்லா தான் பாடினேன். இருந்தாலும் போட்டு அடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுறாரு. உடனே அங்க இருக்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நம்மளுக்கு முன்னாடி கொஞ்சம் அதாவது வந்து சேர்ந்துட்டதுனால அவங்க வந்து சீனியர் ஆயிட்டாங்க. அதுக்காக இந்த காலேஜ் அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு இந்த அளவுக்கு வந்து ராகிங் பண்ணலாமா? இதுக்கு மேல நம்ம கிட்ட அவங்க வச்சுக்கவே கூடாது. நம்ம மொத்தம் 22 பேர் இருக்கோம். இனிமே நம்ம எங்க போனாலும் ஒண்ணா தான் போணும், ஒண்ணா தான் வரணும். அப்ப அவங்க எப்படி நம்மள்ட்ட மோதுவாங்கன்னு பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தனியா போனா தான் ராகிங் பண்றாங்க. பசங்க கூட்டமா போனா ஒரு ஆள் வம்பு வளர்க்க மாட்டாங்கன்றதுனால அப்படி பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க நம்ம கிட்ட வம்பு வளர்த்தாங்க அப்படின்னா நம்ம 22 பேர் வந்து எதிர்த்து கேட்கணும். நம்மள பார்த்து அவங்க பயந்து ஓடணும். அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்களுக்கு அவங்க பேசுறதுல வந்து ஒரு தன்னம்பிக்கையா இருக்கு. இனிமே அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்போ மறுநாள் ஆகுது. இப்போ அந்த 22 பேரும் காலேஜ் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒண்ணா காலேஜ்க்குள்ள வராங்க. பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் அடிவாங்க பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப தைரியம் வந்துருது. அதனால காலையில அவங்க கூப்பிட்டு சும்மா பேசும்போது கூட இவர் அப்படியே தெனாவட்டா அவர் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவர் அப்படியே தெனாவட்டா பேசிட்டு போயிட்டாரு. அவங்களும் சரி கூட்டமா இருக்காங்க ஒன்னும் சொல்ல வரான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலமே பாத்தீங்கன்னா திரும்பவும் கூப்பிட்டு உன் பேர் என்னடா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கும் இவர் வந்து சரியா பதில் சொல்லாம அவங்கள நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டு இப்போ ஹாஸ்டலுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு என்ன கூப்பிட்டாங்கடா பேர் என்னன்னு கேட்டாங்க. நான் கலாய்ச்சி விட்டுட்டு வந்துட்டேன், சமய திட்டி விட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பெருமைப்படுறாரு. ஒரு பெருமையா பேசுறத பார்த்தோம் அங்க இருக்க பசங்க என்ன சொல்றாங்க, எதுக்குடா பேர் கேட்ட பேரை சொல்லணும், எதுக்காடா நீ சண்டை போடுற மாதிரி பேசிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும். ஏன்னா இப்படி சொல்றீங்க, நேத்து நீங்க சொன்னீங்க இனிமே நம்ம எல்லாருமே அவங்களை எதிர்த்து நிப்போம் அப்படி இப்படின்னு சொன்னீங்கடா, அந்த தைரியத்துல தான் அது மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பேரை கேட்ட பேரை சொல்லிட்டு வரணும், நான் அப்படி சொன்னதுக்காக வாண்டடா போய் வம்ப வளர்த்துட்டு வருவியா அப்படி இப்படி கேட்கவும் அவர் என்ன சொல்றாருன்னா, சரி சரி விடுறா, நம்ம ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிக்க பாக்குறாரு. இவங்க பேசி முடிச்சிட்டே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா 2 3 பேர் வந்து பைக்ல வராங்க. பைக்ல வரத பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. எப்படி கண்டுபிடிச்சு வந்தாங்கன்ற மாதிரி கரெக்டா இவங்களை தேடி வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த டீம்ல இருக்க ஒருத்தர் வந்து இவங்களை அடிக்கவே ஆரம்பிக்கிறாரு. அப்ப அடிக்கும் போது இங்க உள்ள பசங்க என்ன சொல்றாங்க, நீங்க காலேஜ்ல தான் எங்களுக்கு சீனியர், இது எங்க ஹாஸ்டல், எங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவர் வந்து அடிக்கிறது கை வாங்கிட்டு இருந்தாருல, அவரையும் சமாதானம் பண்ணி அவர் கூட இருக்கவங்க வந்து கூட்டு போயிறாங்க. ஹாஸ்டல் ஃபுல்லா அவங்கள வேடிக்கை பார்க்குது. இன்னைக்கு வேற இன்னொரு நாள் வச்சுக்கலான்ற மாதிரி போறாங்க. அப்போ அவர் வந்து கை வாங்கினால அடிக்கிறதுக்கு வந்தார்ல, அவர் தான் வந்து குட்டியா இருக்கு. அவர் பேர் தான் குட்டி. அவர் தான் ராகிங்லாம் பண்றது. சரின்னு சொல்லி அவங்களும் போறாங்க. ஏன்னா அவங்க 2 3 பேர் மட்டும் தான் அந்த வண்டியில வந்தது. இங்க காலேஜ் இந்த ஹாஸ்டல்ல நிறைய பேர் பசங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த டீமா இவங்க இருக்கிறது வந்து 22 பேரா வேற இருக்காங்க. அவங்க சொன்னோம் அவங்க போனதை நினைச்சு என்ன பண்றாங்கன்னா, அவங்க போனவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நிறைய பேர் கூட்டிட்டு வருவாங்க. நம்ம மொத்தம் 22 பேர் இருக்கோம். இன்னைக்கு நைட் மட்டும் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம தாண்டா கெத்து, இனிமே அவங்க நம்ம கிட்ட வம்பே வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு தைரியமான ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. இதுல ஆல்ரெடி அடி வாங்கிட்டு வந்தார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என் பங்குக்கு நான் வாங்க வேண்டியதை நான் நேத்தே வாங்கிட்டேன், இன்னைக்கே வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து கூட ஒருத்தர் அடிச்சிருப்பார்ல, அதுல வந்து 3 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. அப்ப மிச்சம் இருக்க அந்த 18 பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து சரி நம்ம இப்போ வந்து ஒன்னு சோர்ந்து போயிட வேண்டாம், இருக்கிற கட்ட கம்பியெல்லாம் எடுத்துக்கங்க, அவங்க வந்தாங்கன்னா இன்னைக்கு சமயம் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க பாட்டுக்கு கட்ட கம்பியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிறது ஹாஸ்டல் வார்டன் இருக்காரு, ஹாஸ்டல் ஓனர் வார்டன் எல்லாம் வருது. அவர் பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க கேட்கறாரு. இந்த மாதிரி காலேஜ்ல பசங்க வந்து எங்க அடிக்கிறதா சொல்லிருக்காங்க, அவங்களுக்காக இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது அவங்களை பத்தி கவலைப்படாதீங்க, என்ன தாண்டி அவங்க இங்க வந்துட முடியுமா, அவங்களை நான் பாத்துக்கிறேன், நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுறாரு. இந்த பசங்களும் அவங்கள ஒரு பசங்களை வந்து வாசல்ல நிக்க வைக்கிறாங்க. அதாவது காவலுக்கு நிக்க வச்சுட்டு அவங்க வந்தாங்கன்னா அலர்ட் ஆகிறதுக்காக நிக்க வைக்கிறாங்க. அப்படியே நேரம் போயிட்டே இருக்கு. இப்போ இந்த காவலுக்கு இருந்த பையன் பாருங்க, அவனும் தூங்க ஆரம்பிச்சாரான். ஹாஸ்டல் உள்ள இருந்த பசங்க வந்து தூங்க ஆரம்பிச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ யார் வரல போல நினைச்சு எல்லாம் நிம்மதி தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா வாசல்ல வந்து பைக் சத்தம் கேக்குது. இங்க இருக்க அந்த ஹாஸ்டல்ல அதாவது இந்த படத்துல ஹீரோ மாதிரி அந்த பையன் இருக்கான், அந்த பையன் போய் எட்டி பார்க்கறான். அப்படியே ஃபுல்லா நிறைய பேர் வண்டியில வந்து நின்னுட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு மாதிரி பயங்கரமா பயமாயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்டல் ஓனர் இருக்கார்ல, அவர் படுக்க போட்டு நல்லா அடி போட்டு அவரே ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா அவர் அடிச்சு போட்டு இப்போ இங்க உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்துட்டு மத்தவங்க கிட்ட போக மாட்டாங்க. இந்த ஹாஸ்டல்ல புதுசா வந்து சேர்ந்தாங்க அந்த 2 பசங்க ஆல்ரெடி இங்க இருந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து 3 பேரை மட்டும் அவங்க கூப்பிடுறாங்க. இப்போ இந்த குட்டின் இருக்கால அந்த பையன் என்ன சொல்றானா, நீங்க 3 பேரும் ட்ரெஸ் ஆவுறீங்க அப்படினா வந்துட்டு நான் வேற யாரையும் அடிக்க மாட்டோம், நாங்க பாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஹாஸ்டல் ஆல்ரெடி இருந்த பையன் திமிரா பேசி ரொம்ப வளர்த்துட்டு வந்த அந்த பையன் அவன் பாட்டுக்கு ட்ரெஸ் காட்டிட்டு மத்த 2 பேர் வந்துட்டு வேற வழியே இல்லாம அவங்களுக்கு செம்ம கோவமா இருக்கு, இருந்தாலும் அவங்களும் அதே மாதிரி செய்றாங்க. இவங்க சும்மா இல்லாம என்ன பண்றாங்கன்னா அவங்களை இழுத்து கார்ல போட்டுட்டு வண்டியில ஏத்திட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிற இடத்துக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அது கூட்டிட்டு வர வழி ஃபுல்லாவே அவங்கள போட்டு அடி அடிக்கிறாங்க. அது இல்லாம வந்துட்டு நைட்டு ஃபுல்லாவே அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அடி உழுது. அந்த குட்டின்னு இருக்கார்ல அந்த ஆளுக்கு வந்து ஆத்திரம் தீர்ற அளவுக்கு அந்த பையன் போட்டு அந்த ஆஜு பையனை போட்டு சமாடி அடிக்கிறான். கெத்தா இருக்கணும்னு நினைச்சது அந்த ஆஜு அந்த பையனா தான் இருப்பான். அவன் வந்துட்டு ஒரு கட்டத்துல அவனே வந்து வலிக்குது அடிக்காதீங்கன்னு கெஞ்சுற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அடி உழுது. இவங்களும் போதும் போதுன்ற அளவுக்கு அவங்களை விடிய அடிச்சு முடிச்சாச்சு. ஒரு கட்டத்துல அடிச்சு அவங்களே டயர்டா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துறாங்க, அவங்களும் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தங்கி இருக்க இடத்துல வந்துட்டு சோஃபாலே அவங்களை உட்கார சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு குடிக்க சொல்லிட்டு இனிமே நீங்க எல்லாருமே இந்த குட்டியோட பாய்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அந்த ஹாஸ்டல் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த பையன் மட்டும் வேக வேகமா வாங்கி அவங்க கொடுத்தது குடிச்சிட்டு அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம் நினைக்கிறான். ஆனா இந்த 2 பசங்களுக்கு வந்து செம்ம கோவம் வருது. அவங்க அப்படியே அந்த அவனை குட்டியை முறைச்சிட்டே உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த பசங்க ஹாஸ்டல் விட்டாங்களா, அவங்க அம்மா வந்து கால் பண்ணிருப்பாங்க. அந்த பசங்க கால் எடுக்கலன்றவங்க அவங்க திரும்ப காலையில கால் பண்ணும்போது ஏன் பண்ணி எடுக்கல அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லம்மா இங்க டவர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. போனை கட் பண்ணி முடிச்சோன்னா அலுவலகம் அந்த பசங்க அலுவலகம் புதுசா ஹாஸ்டலுக்கு வந்தவங்க எங்க அம்மா கூட நடிச்சது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அலறாங்க. இப்போ அந்த ஆஜு அந்த பையன் இருக்கான், அவன் என்ன சொல்றானா, இதே மாதிரி வந்து அழுதுட்டு இருக்க போறியா இல்ல அவனை திரும்ப அடிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹாஸ்டல் ஆல்ரெடி அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, எதுக்குடா நம்ம தான் வந்து எல்லா ட்ரிங்க்ஸ் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், மறுபடியும் எதுக்கு பிரச்சனை வளர்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் அடிச்சு தாண்டா ஆகணும், இவன் சொல்ல இவன் கூட இருக்க அந்த பையன் ஆமாடா அவன் அடிச்சு தான் ஆகணும் கண்டிப்பா, அப்பதான் நம்ம
நிம்மதியா இருக்க முடியும்ன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அந்த சாந்தன் இருக்கால அந்த ஹாஸ்டல் பையன் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம எப்படி அவங்களை அடிக்க முடியும், ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதாவது வம்ப வளர்த்ததுக்கு தான் நம்ம அடிச்சிட்டு போயிருக்காங்க, நம்மளுக்கு எங்க அந்த மாதிரி முடியுதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ இந்த ஆஜு இருக்காரு அவர் என்ன சொல்றாரு, அந்த பையன் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஏன்டா போய் தனியா அடிக்க போகணும், நம்ம எப்படியாவது லோக்கல் ரவுடிஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள வந்து சேர்த்துக்கிட்டு போய் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா யோசிக்கிறாரு. இப்போ அழுதுட்டு இருந்தாலும் அந்த விபின் அந்த பையன் என்ன சொல்றாருன்னா, சரி எப்படியாவது அவனை அடிச்சு ஆகணும், எப்படியாவது நம்ம அதாவது என்ன சொல்றது லோக்கல் ரவுடிங்களை கண்டுபிடிக்கிறோம் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இப்போ அந்த சாந்தனும் அந்த பையனை வந்துட்டு சரி ஓகே நம்ம 3 பேர் சேர்ந்து இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இப்போ ஒரு பாருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ 3 பேர் கிளம்பி அங்கே வராங்க. எதுக்காக இவங்க இந்த பாருக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லோக்கல் ரவுடிஸ்லாம் வந்து அதிகமாக இந்த பாருக்கு தான் வருவாங்க அப்படின்றதுக்காக அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ மெயினாக இங்கே வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரவுடி மாதிரி இருக்காங்க, ரவுடி மாதிரி இருக்கிற தெரியவங்க எல்லாத்தையும் போய் பேசி பேசி பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் வேலைக்கு வர மாதிரியே தெரியல. இதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர்கிட்ட வந்து அதாவது அவங்களுக்கு இடுபடி வேலை கூட பார்க்க ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்குறது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. இதனால அவங்கள்ட்ட இருக்கிற காசு வந்து அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அதுக்காகவே கூட பார்ட் டைம் வேலைலாம் போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்துட்டு புலி வேஷம்லாம் போட்டு ஆடுறாங்க, அந்த மாதிரிலாம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு நாள் இந்த பார்க்கு வாசல் நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் என்ட்ரி ஆகிறாரு. யாருன்னா ஃபஹத் ஃபாசில் இருக்காரு, அவர் தான் வராரு. அவர் இந்த படத்தில் அவர் வந்து ரவுடி தான். அவர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த பசங்க கிட்ட வந்து மேட்ச் பாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, லைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அவர் அந்த பசங்க சொல்றாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேற நான் இதுலேருந்து பற்ற வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த நெருப்புல இருந்து பற்ற வச்சுக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் இருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா கழுத்தில் செயின், அதாவது நல்ல முரட்டத்தனமான செயின், மோதிரம் எல்லாமே போட்டு ஃபுல்லாக தங்க நகை கடை மாதிரி அப்படியே ஜொலிச்சிட்டு இருக்காரு. இவர் பார்த்தவொடனே அவங்களும் வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சரி அவர் இந்த மாதிரி பேசுறதுக்கப்புறம் அவர் பதில் பேசுறது வச்சு மலையாளியா எங்கே போனாலும் மலையாளிக்காரங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி பசங்க பேசிட்டு வந்து அந்த வாரில் அவங்க டேபிள் வந்து ஒரு டேபிள் காலியான டேபிள் வந்து உட்காராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே எந்திரிக்க சொல்றாங்க, இது ஆல்ரெடி இந்த டேபிள் வந்து புக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வால் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கனால இவங்களுக்கு இடமே கிடைக்கல. இப்போ இதே மாதிரி ஆளுக்கு ஒரு இடமா உட்காந்து இருக்கிற இடத்துல வந்து அவங்க பாட்டுக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ இருக்காரு, அவர் அதாவது ஃபஹத் அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த டேபிளுக்கு காலியான டேபிள் அங்கே போய் உட்காராரு. அப்போ அந்த பசங்க என்ன பேசிக்கிறாங்க, அங்கே பாரு அந்த எந்திரிக்க சொன்னால அந்த இடத்துல போய் அந்த ஆளு உட்காந்துட்டு இருக்காரு, இப்போ அந்த வெயிட்டர் வந்தாலும் திட்ட போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வெயிட்டர் பார்த்தீங்கன்னா இவருக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒருவேளை இவர் தான் அந்த டேபிள் புக் பண்ணிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தோன்னா அவர் போட்டிருக்க அந்த தங்கலாம் உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யோசனை வருது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த பசங்க இப்போ முக்கியமாக இங்கே வேலையாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த பாரோட ஓனரை பார்த்து பேசுறதுக்காக அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். அவர் ஒரு லோக்கல் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லி அவர் அந்த டைம் வராரு. அவர்கிட்ட பேசலாம் எந்திரிக்கும் போது அவரை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து நின்றுட்டு உங்களுக்கு எல்லாரும் ஆளுங்கெல்லாம் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்களா, உங்களுக்கு வந்து குறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பணிச்சுட்டு பேசுறாரு. ஃபஹத் ஃபாசில் கிட்ட அவர் பணிச்சுட்டு பேசுறத பார்க்குறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் பதில் கூட பேசாமல் அந்த ஓனர் எப்படி சொன்னால் கையாலேயே இப்படி போ அப்படின்ற மாதிரி பேசவும் இவங்க 3 பேர் இதை பார்த்துட்டு என்னடா இது கையாலே எப்படி பேசுறாரு, அவரோட இவர் தான் பெரிய ஆளா இருப்பார் போல தெரியுது, இது தெரிஞ்சிருந்தா பாத்ரூம்லேயே அவர் வந்து லைட்டர் கேட்கும்போது அவர்கிட்ட நல்லா பேசிருக்கலாமே அப்படி இப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம போய் அவர்கிட்ட எப்படியாவது பேசணும், எப்படி பேசுறதுன்னு தெரியல, நீ போ அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட தான் அவர் சிகரெட் வாங்க, நீ போய் இப்போ அவர்கிட்ட வந்து நீ அந்த லைட்டர் இருக்கான்ற மாதிரியே கேளு, அவர் கண்டிப்பாக திரும்பி அந்த லைட்டர் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பாத்ரூம்ல பார்த்தோம் அப்படின்ற மாதிரி பேச்சு கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த விபி இருக்காங்க அந்த பையன் போயிட்டு இப்போ லைட்டர் இருக்கான்னு கேட்குறான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பாமே லைட் எடுத்து கொடுக்குறாரு. என்னடா இது திரும்பாமே லைட் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹீரோ திரும்பிட்டு ஞாபகம் இருக்கா அந்த பாத்ரூம்ல அப்படி இவங்க சொன்ன அதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி எல்லாரும் கூப்பிடு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த டேபிள் உட்காராங்க. இப்போ எல்லாரையும் பார்த்தவொடனே இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, என் பேர் ரங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஹத் ஃபாசில் வந்து ரங்கா அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. அதோட வந்துட்டு உங்க பேர்ல என்னடா அப்படின்னு கேட்டுட்டு சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அவங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கோம், ஏன் காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டேபிள தட்டுறாரு. உடனே எல்லாருமே அவர் கூட சுற்றி வந்த ஆளுங்க எல்லாருமே வந்து கத்தி அதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. இந்த பசங்க பயந்து போயிடுறாங்க. உடனே அவர் வந்து என்ன சொல்றாரு, இல்ல இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்மளுக்கு என்ன ஆர்டர் பண்ணுமோ அதே மாதிரி இவங்களுக்கு ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவரும் வந்து எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது பசங்களுக்கு. அதோட அந்த அடியாட்களும் வந்துட்டு என்ன பண்றாங்க, ஓ நம்பாளுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ ஃப்ரீயா வர ஹீரோ வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. நல்லா நம்ம தேடிட்டே இருந்ததுக்கு ஒரு நல்ல ஆளா சிக்கிட்டாருடா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எனக்கு டைம் ஒரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே கிளம்பி போயிடுறாரு. ஒரு வழியா நம்மளுக்கு ஒரு ரவுடி கிடைச்சிட்டாரு அப்படின்ற சந்தோஷம் இப்போ இவங்க 3 பேருமே வந்துட்டு ஹாஸ்டலுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பசங்க நடந்து போறத பார்க்கும்போது குட்டி இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா கார்ல போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த பசங்களை பார்த்தோன்னா வாங்கடா வண்டியில ஏறுங்கடா அப்படின்னு சொல்லவும் அந்த பசங்க வேணா நாங்க நடந்தே போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் அடிக்கிறதுக்கு தான் பால் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பொண்ணு இப்போ இந்த குட்டி என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க ஏறீங்களா இல்லாட்டி நாங்க அன்னைக்கு அடிச்சு இழுத்து போன மாதிரி எடுத்து போட்டோம் அப்படின்னு கேட்கும். 3 பேரும் பயந்துட்டு திரும்பவும் அந்த கார்ல ஏறிறாங்க. எப்படியாவது அந்த ஆள்கிட்ட பேசி இவன் நல்லா அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அப்படியே பேசிட்டே வராங்க. இப்போ மறுநாளும் இப்போ அந்த 3 பசங்க வந்து அந்த அதே பார்க்க திரும்ப வராங்க. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்காரு. இவங்களுக்காக எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி ரெடியா வச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு. இப்போ இந்த பசங்க வந்த உடனே ஹீரோ வந்துட்டு அதாவது அது ரங்கா இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா அவங்களோட ரவுடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த பசங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. எல்லாரும் மாறி அறிமுகமாயிக்கிறாங்க. அப்படியே எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் ரங்கா அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காரு. பசங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தோன்னே இப்போ அந்த ரங்கா என்ன சொல்றாருன்னா, அவரோட ரைட் ஹேண்ட் ஒருத்தர் இருப்பார்ல அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த பசங்க எல்லாம் பார்க்கும்போது அப்படியே நான் காலேஜ் படிக்கும்போது என்ன பார்த்த மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே ரைட் ஹேண்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்ப காலேஜ் படிச்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆமால அப்ப இனிமே அவங்களும் காலேஜ் போக மாட்டாங்க, நம்ம கூட தான் இருப்பாங்கன்ற மாதிரி அவர் அப்படி சொல்றாரு. அது மாதிரி அந்த பசங்க வந்து காலேஜ் பக்கமே போறதில்ல, பொழுதனைக்கு இவர் கூட சுத்துறது, இதே மாதிரி அப்படியே ஓசில வாங்கி குடிக்கிறது கொள்றது இதே மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இவர் கூட சுத்த ஆரம்பிச்சது சுத்தமா அவங்க காலேஜ் பக்கமே வரதில்ல. அப்படியே வந்தா கூட அங்க தூங்கி விழுந்துட்டு தான் இருக்காங்க, சரியா படிக்க மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. இப்படி தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் இதே மாதிரி இருக்கும்போது அந்த பசங்க வந்து இப்போ ரங்கா இருக்காரு, அவர்கிட்ட வந்து கன் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். கன்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரைட் ஹேண்ட் கிட்ட வந்து கன் எடு அப்படின்னு சொல்லும்போது அவர் பாக்கெட் தர பார்த்துட்டு கன் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்றாரு. உடனே வேற எவனுமே கன் எடுத்துட்டு வரலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறாரு. இவங்க பசங்க பார்த்துட்டே உட்கார்ந்திருக்காங்க. இப்போ உடனே ரைட் ஹேண்ட் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே இந்த பசங்க சரி அதை விடுங்க, இப்போ அடுத்த சண்டை எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. உடனே ஹீரோ அந்த ரங்கா என்ன சொல்றாருன்னா, படிக்கிறதா வந்தீங்க போது அந்த வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதோட அந்த பசங்க இப்போ ஹீரோ கிட்ட என்ன கேட்கறாங்க, அதாவது ரங்கா கிட்ட என்ன கேட்கறாங்க, நீங்க எப்படி நான் இவ்வளோ பெரிய அதாவது டானா ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அவர் என்ன சொல்றாரு, ரைட் ஹேண்ட் கிட்ட அந்த ஜூஸ் கதையை அவங்கள்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் போயிடுறாரு. இப்போ ரைட் ஹேண்ட் இருக்காருல அவர் வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இப்போ இந்த ரங்கா இருக்காருல அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஜூஸ் கடையில் வேலை பார்த்தாரு. வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவரோட முதலாளி வந்து என்ன பண்ணாருன்னா, இவரோட காசெல்லாம் இவர் சேர்த்து வைக்கிற காசெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டே இருப்பார். அதாவது இவருக்கு காலேஜ் எப்படியாவது சேரணும், காலேஜ் படிக்கிறதுக்காக கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு இருப்பாரு ரங்கா. அந்த
பணத்தெல்லாம் எடுத்து அவர் ஷேர் மார்க்கெட்ல போடுறன்ற மாதிரி போட்டுருப்பாரு. அதுல பெரிய நஷ்டமாயிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து ஹீரோக்கு கோவமா வரும். உடனே அந்த ஆஜு இருக்கார்ல அந்த பையனுக்கு பாருங்க, அப்ப அண்ணா என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கோவத்துல அவர் என்ன பண்ணாரு கேட்கும்போது, அவர் ஜூஸ் அடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொன்னாங்க. அவருக்கு அவ்வளவு கோவமா இருந்துச்சு, அவர் ஜூஸ் அடிச்சிட்டு இருந்தாராம். அதோட சரின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நஷ்டமாயிட்டே இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்ல போட்ட பணம் வந்து நல்ல லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு. லாபம் வர ஆரம்பிச்ச உடனே அந்த ஓனர் என்ன பண்ணாருன்னா, விலையே போகாத ஒரு இடத்த வேற வாங்கி போட்டாராம். அந்த மாதிரி இருக்கும்போது அண்ணா என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட் ஹேண்ட் ஆர்வம் அப்படி கேட்கும்போது, என்ன ஜூஸ் அடிச்சிட்டு இருந்தாரான்னு சொல்லிட்டு பசங்க கேட்கறாங்க. எப்படா கரெக்டா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறாரு. ஆமா, அது எப்படி நீ கரெக்டா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஒண்ணு இவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா வேற என்ன பண்ணிருப்பாரு, கதையே இவ்வளவுதானா, மொத்த கதையுமே இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப என்ன உனக்கு மாசான கதையெல்லாம் சொல்லணும் அவ்வளவுதானே, சொல்ற நல்லா கேட்டுக்க. ஹீரோ அப்ப வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் ரவுடியை போடுறதுக்காக ஒரு ஆள் வந்தாங்க. வரும்போது வந்துட்டு ஹீரோ அந்த ரங்கர்கள் அவர் என்ன சொல்லிருப்பாரு, இங்க வேணா வியாபாரம் நடக்கணும், இங்க எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா வந்த ஆளுங்க இப்ப ரங்காவே அடிக்கிற மாதிரி வந்திருப்பாங்க. உடனே இப்ப இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களை போட்டு ஒரே அடி அடிப்பார் பாருங்க. அப்படியே போயிட்டு அந்த ரெடின்னு சொல்லிட்டு அவரோட கார்லயே அவர் தான் அனுப்பியிருக்காரு. அவரோட கார்லயே போய் விழுந்துருவாங்க. விழுந்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆளுங்க தான் யாரோ அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சவர் யாருன்னு பார்த்தா இவர் தான் ரங்கா தான் அடிச்சிருப்பாரு. உடனே இவர் இங்க இருக்க கூடாது, இனிமே நம்ம டீம்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட டீம்ல ஹீரோ இப்ப சேர்த்திருப்பாரு. அவர் டீம்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. அப்ப 30 ரவுடிங்க கிட்ட இருந்துட்டாங்க. அண்ணா என்ன பண்ணாருன்னா அந்த 30 ரவுடிங்க அதுக்கு பின்னாடி அவங்க ஆள் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க மேல எல்லாம் அப்படியே ஜம்ப் பண்ணி ஏறி போய் அப்படியே குத்தி எல்லாரையுமே கொன்னுட்டாரு. அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த பசங்க வந்து உண்மையதான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேக்குறாங்க. அவங்க கேட்கவே இந்த சீன் எல்லாம் வந்து குட்டி சீனா வேற போட்டு காட்டுறாங்க. இப்ப டைமும் ஆயிடுது, கதை சொல்லி முடிக்கிறதுக்கு டைம் ஆன உடனே இப்ப ஹீரோ எல்லாம் கிளம்புறாரு. கிளம்பும்போது எங்க போய் கேட்கும்போது இல்ல இன்னொருத்தன வந்து சம்பவம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிளம்பும்போது நாங்களும் வரட்டுமான்னு கேட்கும்போது இல்ல வேலை இருக்கு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. அப்ப அந்த அவர் ரங்காவோட ரைட் ஹேண்ட் இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அண்ணனோட மனசு வந்து என்ன சொல்றது கல்லு மாதிரி தான். அவர் எப்ப ரவுடின்னு தெரிஞ்சதோ அப்பவே அவங்க அம்மா அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாரு. அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ரெடி கிட்ட இருந்து விலகிட்டாரு. விலகி தனியா அவர் கேங்ஸ்டர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அண்ணன் எங்களுக்குலாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கதையை சொல்லி முடிக்கிறாரு. பசங்க இருந்துட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட ஒரு கால் வருது. அதாவது இப்போ ஒருத்தவங்க அடிக்க போறோம், அதனால வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இப்ப எல்லாருமே வராங்க. அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஹீரோ அவங்க அம்மா இருந்த சீல கொஞ்சம் கொஞ்சம் காட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கிளம்பி வரும்போது பாத்தீங்கன்னா அங்க பெரிய நிறைய இடம் அப்படி இப்படின்னு இருக்கும். இப்போ இந்த பசங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஹீரோ தான் வந்து எல்லா பணத்தையும் வந்து இழந்துட்டாரு. அவருக்கு எப்படி இவ்வளவு பணம் எப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட இருந்து வாங்கி ஏமாத்தி கட்டின இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு கைக்கு காசு எப்படி வருதுன்றத உனக்கு சொல்ல வேணும் அப்படின்ற ரைட் ஹேண்ட் கேட்கறாரு. இந்த பசங்க ஹீரோ இருக்க இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ரெடி ஆயிட்டு வராரு. இப்ப இவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் அடிக்க போறாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து கிண்டல் பண்ணிட்டாங்களா, அந்த பசங்களை போய் அடிக்கிறதுக்காக தான் இப்ப எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும்போது பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் குறுக்க வரும். நான் பேசிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இது பண்றாரு. திரும்ப அவர் பேசிட்டு இருக்காரு. திரும்ப எல்லாரும் கத்தவும் ரைட் ஹேண்ட் வந்து அண்ணன் பேசிட்டு இருக்காங்க வாய் முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதட்டுறாரு. அதோட அவங்க அந்த பசங்க அடி வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பசங்க வந்து ரொம்ப பேசுறது. ஹீரோ என்ன பண்றாங்க, எல்லாரும் போட்டு அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எல்லாரும் போட்டு அந்த பசங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்துட்டு அவர் அடிக்க மாட்டேங்கிறார். அவரோட ஆளுங்களை தான் இப்படி அடி அப்படி அடி அவன் அப்படி அடி இப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காரு. அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா உடனே இந்த சாயந்தரம் அவர் என்ன கேட்கறாரு, என்னடா அந்த 4 பசங்க அடிக்கிறதுக்காக இவ்வளவு ஆளுங்க கூட்டு வந்திருக்காரு. உடனே இப்ப அந்த ஆஜு இருக்கான்ல அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, அன்னைக்கு நம்மள அடிக்கிறதுக்கு கூட்டி எவ்வளவு பேர் கூட்டு வந்தா அப்படிதான் இது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விபின் ஒரு பையன் இருப்பான், அவன் இப்ப என்ன கேட்கறானா, ஏன் அண்ணன் அடிக்க மாட்டாருன்னு சொல்லி ரைட் ஹேண்ட் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அடிக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க அம்மா அங்க பிரிச்சுட்டாங்களே, இனிமே யாரையும் அடிக்க கூடாது அப்படின்னு அவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் திரும்ப இது பண்றதுக்குள்ள அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால தான் அவர் யாரையும் அடிக்கிறது இல்ல அப்படி இப்படின்னு அவர் சொல்றாரு. அன்னைக்கு அந்த மாதிரி முடியுது. உனக்கு இப்ப அவர் ரங்கா இருக்கார்ல, அவரே இந்த பசங்க எல்லாம் கூட்டு வந்து ஹாஸ்டல்ல டிராப் பண்றாரு. இங்க இறக்கி விடுறத பார்த்த உடனே மத்தவங்க வந்து இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும், என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபின் பையன் எல்லாம் சொல்றாங்க. உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே கேட்டு அப்புறம் அவர் கிளம்பி போறாரு. ஹீரோக்கு வந்து ரீல்ஸ் போடுறது, ரீல்ஸ் பண்ணி போடுறது, அந்த ரீல்ஸ் பார்க்கறதுலாம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால அந்த பசங்களுக்கு ரீல்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டு இருக்காரு. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது இல்லாம இவங்க கன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களா, அதனால வந்து ஒரு கன் எடுத்து வந்து சுட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அது சுட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் டமால் சுட ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் இப்ப வீடியோ எடுத்துக்கிறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா இப்ப மறுநாள் வந்துட்டு அந்த பசங்களை கூட்டு வந்து ரோட் கடையில வந்து எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ரைட் ஹேண்ட் இருக்கார்ல, அவருக்கு வந்து முதுகுல வந்து ஒரு காயமா இருக்குது, கத்தியில குத்துன காயமா இருக்கு. அது அந்த பசங்கள்ட்ட எல்லாம் காட்டும்போது இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்கும்போது உடனே ரங்கா என்ன சொல்றாரு, நான் தான் குத்துனேன். ஒரு படத்தோட பேர் கேட்டா அது தெரியலன்ட்டு அதோட கோவத்துல குத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே இந்த பசங்க என்ன கேக்குறாங்கன்னா, என்ன சொல்றீங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு அண்ணனுக்கு இவ்வளவு கோவம் இந்த மாதிரி பண்றாரு, அப்ப அந்த ஜூஸ் கடைக்காரன் மேல அண்ணனுக்கு கோவமே வரல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, அது மட்டும் அவனை வந்து அண்ணன் வந்து சும்மாவே விடல, அண்ணா நினைச்சுதான் அவர் வந்து இருந்துட்டு இருந்தாரு. ஆனா அவரும் வந்து அந்த ஜூஸ் கடை ஏமாத்தினார் பாத்தீங்களா, அந்த ஆள் வந்து இவர் ஓரளவு வளர்ந்துட்டு இருக்க சும்மா தான் இருந்தாரு. அவரை விட இவர் அதிகமா வளரத பார்த்தோன்னே இவர் அடிக்கிறதுக்கு, அதாவது ரங்கா அடிக்கிறதுக்கு அந்த ஜூஸ் கடைக்காரர் வந்து ஆள் அனுப்பியிருப்பாரு. அதனால இவருக்கு கோவம் வந்து அவர் இடத்துக்கே போய் அவரையே அங்கேயே முடிச்சு விட்டுட்டு அந்த அவரோட கிச்சன்லயே அவர் அடக்கமும் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ரைட் ஹேண்ட் சொல்லுவாரு. இந்த பசங்க உடனே அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்ல வேற ஒருத்தன் சொன்னா, ஆனா அவனே போய் உயிரோட இல்ல தெரியுமா, அண்ணன் கோவத்துல அவனே போட்டாரு, நானே இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சேர்ந்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்குது. ஆனா அந்த பசங்க வந்து சுத்தமா படிக்கணும்ன்ற எண்ணமே விட்டுட்டாங்க, வந்த வேலையும் மறந்துட்டாங்க. ஒரே இந்த ஹீரோ கூட சுத்துறதும் இதே மாதிரி வேலையாவே இருக்காங்களா, அவரே தண்ணி அடிக்கிறது ஃபுல்லா வந்து அந்த மயக்கத்திலே கிடக்கிறது இப்படி இருக்காங்க. இப்போ இவங்க கொண்டு போய் டிராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கொண்டு வந்து ஹாஸ்டல்ல விடுவோம். ஹாஸ்டல் அந்த ஓனர் இருக்கார்ல, அந்த வார்டன் அவர் வந்து உள்ள விட மாட்டாரு, இதெல்லாம் சத்திரமா இங்கெல்லாம் அனுப்ப இங்கெல்லாம் உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிச்சாரு. உடனே ஹீரோ வந்து கோவம் என்ன பண்றாருன்னா, அந்த பசங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கல அது எல்லாத்தையுமே எடுத்து ஹீரோட வீட்ல வந்து அந்த பசங்களை தங்க வச்சாரு. இப்போ ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ காலையில போன் அடிச்சு எல்லாரும் எழுப்பி விடுறாரு. எழுப்பினோன்னு எல்லாரும் முடிச்சு பாக்குறாங்க, வீடியோ எப்படியா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் திறந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லவும் ஃப்ரிட்ஜ்ல நிறைய அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் வந்து வாங்கி வச்சிருக்காரு. அது சிகரெட் பாக்கெட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே அங்க இருக்கு. அது போக அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் அந்த இடத்துல செஞ்சு கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பைக் வேற, ராயல் என்ஃபீல்டு பைக் வேற ஒன்று வாங்கி கொடுத்துட்டாரு. அதையும் உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மறுநாள் காலேஜுக்கு அந்த பைக் எடுத்துட்டு வராங்க. இப்போ இவங்க பைக்ல வரத பார்த்த உடனே அந்த குட்டி இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா அந்த பைக்கோட சாவியை கேட்கறாரு, ஒரு ரவுண்ட் அடிச்சு தரேன்னு சொல்லிட்டு சொல்லவும் இந்த பசங்க கொடுக்குறாங்க. அதோட வாங்கிட்டு போய் ரவுண்ட் அடிக்கிறேன்னு போன பாத்தீங்கன்னா ரவுண்ட் அடிக்காம அந்த காலேஜ் வாசல்ல போய் வண்டியை போட்டு உட்கார்ந்திருக்காரு. இந்த பசங்க வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு, நீங்க என்னதான் இருந்தாலும் ஜூனியர் பசங்க, இந்த காலேஜ்ல சீனியர் பசங்க கூட இந்த வண்டி இன்னும் வச்சில்ல, அதனால இந்த வண்டியில நீங்க வந்தீங்கன்னா அதுவே ஏதாவது பெரியதாகும், அதனால இதெல்லாம் வராதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஏதோ புதுசா வீடெல்லாம் வாங்கிருக்கீங்களா, என்ன கூப்பிடவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி கேட்கறாரு. அவர் வந்து ராகிங்கோட அடி தடி முடிச்சிட்டானா அவர் பண்ணது தப்பு தான். விடிய இந்த மாதிரி அடிக்கிறது, ட்ரெஸ் கழட்ட சொல்றதெல்லாம் தப்பு தான். ஆனா அதெல்லாம் இப்போ மறந்து போனது இவங்களால மறக்க முடியல. அதனால இப்போ இவங்க லைஃபே வந்து இந்த மாதிரி மாறுது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சீக்கிரமாவே கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வீட்டுக்கு கூப்பிடணும் அவர் கேட்டதுக்கு சொல்றாங்க. சரி நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவரும்
அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாரு. உடனே இந்த ஆஜு இந்த பசங்கள மாரி என்ன பண்ணி சீக்கிரமா அண்ணன்ட்ட சொல்லி அடிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறம் வந்து இப்பவே சொல்லிடலாம்டா சொல்லி அடிக்க சொல்லுவோம் அப்படின்னு உடனே இப்ப இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா வேணாம் அப்படின்னு சொல்லும்போது எதுக்குடா வேணாம்டா நம்மளுக்கு வீடு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி வண்டி எல்லாமே நம்மளுக்காக அவர் செய்றாரு. இப்ப சொன்னா கண்டிப்பா அடிப்பாரு வேணாடா இப்ப நம்ம இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா இவன் அடிக்கிறதுக்காக தான் அவர் கூட நம்ம பழகணும்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. அதுக்கான நேரம் வரட்டும் அப்ப சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் ஆஜு பையன் சொல்றான். பாத்தீங்கன்னா மறுநாள் திரும்ப பாருக்கு வராங்க தண்ணி அடிக்கிறாங்க இதே மாதிரி தான் இருக்கு. அந்த விபின்ற பையன் இருக்கான் அவன் போய் ஒரு ஆள் வந்து தெரியாம அடிச்சாரான். உடனே அந்த ஆள் வந்து கண்ணு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்டாரு. அவர் கேட்டுட்டே இருக்கும்போது அவர் தலையில வந்து ஒரு பாட்டில் வந்து உழுது. அந்த பாட்டில் எரிஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவா தான் இருக்கும். அதோட அவரோட ஆளுங்கள்ட்ட சொல்லி அவனை போட்டு அடிங்கடா அப்படின்றாங்க. இப்ப இந்த பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறதா என்ன பண்றது அந்த அளவுக்கு தமிழ் கை வச்சு அன்னைக்கு இவ்வளவு கோபப்படுற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதோட இந்த விஷயத்தை சொல்றது இதுதான் சரியான நேரம் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இது ஹீரோ கிட்ட டைரக்டா கொண்டு போகாம அவன் நம்ம சீனியர் எப்படி அடிச்சிட்டான் அப்படி அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இத காதுல வாங்கின ரங்காவை என்ன சொல்றா என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கேட்கறாரு. அப்பதான் அந்த பசங்க அவர்கிட்ட சொல்ற மாதிரி ஆமா நான் இந்த மாதிரி ராகிங்கிற பேர்ல வந்துட்டு ஒரு நாள் விடிய வச்சு எங்களை வந்து ட்ரெஸ் இல்லாம இந்த மாதிரி ரூம்ல வச்சு அடிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ என்ன கேட்கறாருன்னா அவங்களை திரும்பி அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. அவங்களை திரும்ப அடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறாரு. உடனே அந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு லோக்கல் சப்போர்ட் அதிகமா இருக்குன்னு என்கிட்டயே வா அவனை நான் பாத்துக்கிறேன் அவங்களை யாருன்னு காட்ட அவங்களை இப்பவே அடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க அப்படியே டிராமா போற மாதிரி போறாங்க. இல்ல நான் கண்டிப்பா அவங்களை அடிச்சே ஆகணும் அவங்களை யாருன்னு இப்பவே நீ காட்டே இல்ல நானே இப்போ உங்களை அடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ கேட்கறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. கிளம்பும்போது பாத்தீங்கன்னா இப்ப விபி இருக்காரு இன்னைக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வந்து ஹீரோவும் சரி நாளைக்கு காலையில அவங்களை அடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து எல்லாரும் முன்னாடி அப்ப விபி அதான் சொல்றாரு எல்லாரும் முன்னாடி அவங்களை அடிக்கணும் அப்படிதான் அவங்க அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவும் சரி ஒத்துக்கிறாரு. இப்போ மறுநாள் காலேஜுக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த பசங்க எல்லாரும் இப்போ ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் வராரு. காரை வந்து ஒரு தாத்தா ஓட்டிட்டு வராரு. ஹீரோ உட்காந்துட்டு வராரு. அதோட 2 ஹிந்தி பசங்க வராங்க. இவங்க 4 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க. வேற யாருமே வரல. என்னடா யாருமே வரல அப்படின்னு சொல்லி அந்த பசங்களும் யோசிச்சிட்டு இருக்காங்க. சும்மா இல்லாம ஹீரோ கிட்ட போய் கேக்குறாங்க என்ன வேற யாரும் வரல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அவனுக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உடனே இந்த இவர் இருக்காருல அவர் என்ன பண்றாருன்னா குட்டியை வம்போலக்கிற மாதிரி பேசுறாரு. உடனே அந்த விபி பையன் பேசும் அந்த பையனும் வெளியே வந்துட்டு அவனுக்கு கோவத்துல இவன் கணத்து ஓங்கி வர ஆரம்பிச்சான். இதை பார்த்தோன்னா ஹீரோ வந்து ஏழு கத்திட்டே ஓடி வராரு. அதை ஓடி வரதுக்கு முன்னாடி அவர் ஓவர் டேக் பண்ணி இந்த ரைட் ஹேண்ட் இருக்காருல அவர் வேகமா வந்துட்டு அந்த குட்டி இருக்காருல அவரை போட்டு அடி போட்டு அடிச்சு போட்டுறாரு. இதே மாதிரி ஹீரோ வந்து உட்காந்துட்டு அவர் வந்து எப்படி அடிக்க சொல்றாரு அதே மாதிரி ரைட் ஹேண்ட் வந்து எல்லாரையும் போட்டு அந்த பசங்க சுத்தி வராங்க அவங்க எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. ஹீரோவும் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த 10 பசங்க சேர்ந்து ரைட் ஹேண்ட் வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. எல்லாம் போட்டு அடி ரைட் ஹேண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்பயாவது ஹீரோ இறங்கி அடிப்பாருன்னு சொல்லிட்டு பசங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இறங்குற மாதிரி தெரியல. போதுப்பா விளையாடுறது இறங்கி எல்லாரையும் தூக்கி போட்டு வா அப்படின்னு திரும்ப ரைட் ஹேண்ட் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு வராரு. இப்ப பசங்க வந்து இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் வரவங்க பாத்தீங்கன்னா இப்ப இவங்க இந்த குட்டி இருக்காருல அவரும் சேர்ந்துட்டு இப்ப ஹீரோ அடிக்க வராரு. ஹீரோ அந்த குட்டியை தூக்கி வீசுறாரு வரதுக்குள்ள. அதே மாதிரி மத்த பசங்களும் கூட வந்துட்டே இருக்காங்க. கூட்டமா வந்துட்டே இருக்காங்க. இப்ப கார் டிரைவர் ஒரு தாத்தா வந்து தெரியுமா அந்த தாத்தா வந்து பார்க்க தாத்தா மாதிரி இருக்காரு. அவர் இறங்கி நின்னு சண்டை போடுறாரு. அந்த மாதிரி ஒரு சண்டை போடுறாரு. பயங்கரமா சண்டை போட்டு எல்லாரையும் தூக்கி வீசி எடுத்துறாரு. ஆனா அவர் அம்மாஞ்சி தாத்தா மாதிரி அவர் இவ்வளவு நேரம் அவர் சீனை காட்டிட்டு இருக்குது. இப்ப பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. குட்டின்ற பையனை தூக்கி வீசினால அவர் வந்து கால்ல வந்து விழுந்துற மாதிரி இருக்கும். அதோட அந்த பசங்களுக்கு 3 பசங்களுக்கு செம்ம ஜாலியா ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்றாருன்னா இந்த 3 பசங்களும் என்னோட பசங்க இவங்க மேல கைய வச்சீங்கன்னா ஒருத்தன் கூட உயிர் இருக்க முடியாது அப்படி இப்படின்ற மாதிரி கண்டபடி மிரட்டி விடுறாரு. மலையாளத்துல சொன்னா புரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்துல வர அவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதோட எல்லாரையும் மிரட்டி விட்டுட்டு ஹாப்பி ஹோலி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறுநாள் பாத்தீங்கன்னா இப்ப காலேஜுக்கு வராங்க. வரும்போது பாத்தீங்கன்னா அந்த குட்டியோட கேங் இருக்காங்க அவங்க யாருமே இவங்க பக்கமே வரல. அவங்க அப்படியே ஒதுங்கி போயிடுறாங்க. இவங்களை பார்த்த உடனே இவங்களுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா அப்படியே கெத்தா ஆயிடுது. ஆனாலும் இவங்க வந்த வேலையை இப்ப சரி எப்படியோ அடிக்க நினைச்சோம் அடிச்சு முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி இல்லாம இன்னும் திரும்பவும் படிக்காம கொள்ளாம காலேஜ் வராம இன்னும் அந்த ரங்கனோட சேர்ந்துட்டு அப்படியே தண்ணி அடிக்கிறது ஊர் சுத்துறது இந்த மாதிரி பஞ்சாயத்து இதே மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு நைட்டு பசங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு அப்படியே படுத்து தூக்கத்துல இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா அந்த பசங்களோட அம்மா வந்து கால் பண்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கும் பாக்குறதுக்குமே. அப்ப அந்த பசங்க அந்த அம்மா கால் பண்ணும்போது ஹீரோ தான் போன் எடுக்கிறாரு. அவருக்கு தான் கொஞ்சம் தெளிவா இருக்காரு. போன் எடுத்த உடனே அந்த பசங்க எல்லாம் நைட் ஃபுல்லா படிச்சுட்டு இப்ப தான் தூங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன நீங்க யாரும் கேட்கும்போது நான் ரங்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன பத்தி பசங்க உங்கள்கிட்ட சொல்லிருக்காங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் இப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் என்ன நிறைய சொல்லிருக்காங்க உங்களை பத்தி தான் எப்பவுமே அதிகமா பேசுறான் அது இல்லாம நீங்க அவனுக்கு அண்ணன் மாதிரி வேற சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லவும் ஹீரோக்கு இப்போ ரொம்ப சென்டிமெண்டா ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்போ மறுநாள் காலேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவே அந்த பசங்களை கூட்டு வந்து டிராப் பண்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் இருக்காரு அவர் வந்துட்டு யாரையும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பசங்களை சொல்லவும் இப்போ ஹீரோக்குலாம் கோவம் வருது. உடனே அவர் என்ன சொல்ற காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்னதான் ரவுடி குரூப்பா இருந்தாலும் உங்களை பார்த்தா நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பங்குக்கு ஒரு கண்ணு எடுத்து வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா அந்த பசங்களோட அம்மாங்களுக்கு பேரண்ட்ஸ் அவங்களுக்குலாம் கால் பண்ணி உங்க பசங்க எல்லாம் வந்து ஃபுல்லாவே ரவுடியா ஆயிட்டாங்க அவங்க அந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கு வேலையே இல்ல அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்லயே பேசி அவங்க பசங்க எல்லாம் காலேஜ் விட்டு நாங்க நீக்கிட்டோம் இனிமே அவங்க முழு நேர ரவுடியாவே இருப்பாங்க மிச்ச விவரத்தெல்லாம் வந்து உங்க பசங்களுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுங்க அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போன்ல அந்த விஷயத்தை கேட்டோன்னு ரொம்ப கவலைப்பட்டு அலறாங்க. இந்த பசங்களும் அந்த பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணா என்னன்னே தெரியலப்பா இந்த மாதிரி காலேஜ் வந்து மேனேஜ்மெண்ட்ல இருந்து கால் பண்ணாங்க ஒரு இங்கிலீஷ்ல பேசுறாங்க ஒண்ணுமே புரியலப்பான்னு சொல்லிட்டு இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அலறாங்க. இது எப்படி இருக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அந்த பசங்களுக்கு அப்பாட நிம்மதியா இருக்கு நல்ல வேலை யாருக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒண்ணுல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாளிச்சுட்டு போன வச்சிடறாங்க. வச்சுட்டு இப்ப இங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு 3 பேருமே மன்னிப்பு கேட்கறாங்க. இனிமே நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம் நல்லா படிக்கிறோம் சொல்லி சொல்லவும் இந்த ஒரு வாட்டி தான் உங்களுக்கு வந்து நான் வார்னிங் கொடுப்பேன் இதுக்குள்ள நீங்க மாறல அப்படின்னா உங்களை ஃபுல்லாவே காலேஜ் விட்டு நாங்க தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்கியூஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நடந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து எழுதணும் எல்லா டெஸ்ட்லயுமே நீங்க பாஸ் ஆகணும் பாஸ் ஆனா மட்டும் தான் நீங்க அந்த காலேஜ்ல படிக்க முடியும் இல்லாட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது பேசிட்டே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அந்த அவர் என்ன பண்றாரு என்ன சொல்றாருன்னா மலையாளத்திலே பேசுறாரு. இந்த பசங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா போகுது ஏன்னா அவங்க மலையாள பசங்க தானே அப்ப அவங்க அப்பா அம்மா கிட்ட மலையாளத்திலே பேசியிருந்தா அவங்க நல்லா புரிஞ்சிருக்குமே சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் அந்த சார் என்ன சொல்றாருன்னா எனக்கு அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நான் எதுக்கு உங்களுக்கான ஒரு வார்னிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி பேசுறேன் இதோட நீங்க திருத்திக்கல அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு புரியுற பாஷையிலேயே பேசி எல்லாத்தையும் புரிய வச்சிருவோம் அந்த பசங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி இனிமேலாவது நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த பசங்கள ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா பேசாம இந்த சாரையும் அடிக்கிறதுக்கு ஹீரோ கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம்னு சொல்லி கேட்கவும் பேசாம இருங்க அடிச்ச வரைக்கும் போதும் இன்னும் பரீட்சைக்கு 15 நாள் தான் இருக்கு அதுக்குள்ள படிக்கிறோம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஹீரோ வந்துட்டு ஒரு மாலுக்கு போயிருக்காரு. அந்த மால் அங்க எடுத்துட்டு வேற ஒரு பிசினஸ் பண்ற மாதிரி ஐடியாக்காக பேசுறதுக்காக போயிருக்காரு. இவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள நேரம் ஆயிருமே எப்படா படிக்கிறது நேரம் வேற இல்லைன்னு சொல்லிட்டு மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த போன இடத்துல பாத்தீங்கன்னா ரெடி இருக்காரு அதாவது ஹீரோ போய் ஃபர்ஸ்ட் வேலைக்கு சேர்ந்தார் பாத்தீங்களா ரவுடியா அந்த ஆளு தான் வந்து இப்ப சண்டைக்கு வந்திருக்காரு. இப்ப மாறி வந்து சண்டை நடக்க போகுது எல்லாரும் வந்து இப்ப சண்டை போடுறாங்க இங்க அடிக்க அந்த ஹிந்தி பசங்க அடிக்க அப்படி சண்டை நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் பாத்துட்டே இருக்காங்க. ஒரு வழியா அவங்க எல்லாம் காப்பாத்திட்டு ஒரு வழியா ஏறி வந்து கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோ கொண்டு போய் அந்த பசங்களை போய் டிராப் பண்றாரு. இனிமே நம்ம படிக்கணும் இந்த ஹீரோ கூட சேர்ந்து சுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா மறுநாள் வந்து ஹீரோட பிறந்தநாள் வருது அதுக்கு ஒரு பார்ட்டி நடக்குது. அதுக்கு ஒரு
பாட்டு வருது அங்கேயும் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆட்டம் போட்டு முடிச்ச உடனே இப்போ 13 நாள் தான் இருக்கு. எப்படியாவது படிக்கணும்னு சொல்லி திரும்பவும் யோசிக்கிறாங்க. விடிய விடிய அந்த பார்ட்டிலலாம் வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு திரும்பவும் காலையில காலேஜ்ல தூக்கம் தான் வருது. அவங்களால சுத்தமா படிக்கவே முடியல. இப்போ எப்படியாவது நம்ம வந்து பரிட்சை வருது நாங்க படிக்கணும்ன்றத ஹீரோ கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. உள்ள வந்து பார்த்தா அப்ப அந்த மொத்த குரூப் உள்ள தான் உட்கார்ந்திருக்கு. இங்க வந்து ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பொம்பளைங்கள வர கூட்டு வந்திருக்காரு. கூட்டு வந்து அந்த பசங்கள கூட்ட விட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பசங்கள பார்த்தீங்கன்னா பயந்துறானுங்க. பயந்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைங்க கிட்ட போராடி அங்கிருந்து தப்பிச்சு வெளிய ஓடி வந்துறாங்க. வெளிய ஓடி வந்துட்டு எப்படியே எங்களுக்கு எக்ஸாம் இருக்கு நாங்க படிக்கிறோம் அண்ணன் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா முதல் நாள் இந்த பிரச்சனை நடந்துச்சுல அந்த ரெட்டி கூட போயிருக்கும்போது இவங்க டீம்ல சண்டை போட்டாங்கல. அதுல 2 ஹிந்திக்கார பசங்க வந்து இந்த டீம் விட்டு ஓடி போயிருப்பாங்க சொல்லாம கொள்ளாம. அதனால இந்த மாதிரி ஓடிட்டாங்கன்ற உடனே ஹீரோக்கு பண்றாங்க. எனக்கு வந்து செம கோவமா இருக்கும். அந்த கோவமா இருக்கறதுல எப்படி அந்த விஷயத்தை நம்ம சொல்றதுன்னு சொல்லிட்டு இந்த பசங்களும் சொல்ல முடியாம அப்படியே திணறிட்டு இருப்பாங்க. இப்போ இதே மாதிரி இருந்தா வந்து ஹீரோ வந்து டென்ஷனாவே இருப்பாரு. ஹீரோ டென்ஷன் குறைக்கணும்னு சொல்லி ரைட் ஹேண்ட் என்ன பிளான் பண்றாருன்னா அப்பப்ப அவங்க வந்து ஒரு படம் பேர்லாம் வச்சு விளையாடுவாங்க. அதாவது நடிச்சு காட்டுவாங்க. அது என்ன படம்ன்றத கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இப்போ ஹீரோ வந்து அப்படி ஹீரோ சம்மதிக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு விளையாடலான்னு. இப்போ ஹீரோ வந்து ஒரு படத்தை மாதிரி அவர் நடிச்சு காட்டுறாரு. அது என்ன படம்ன்றத விபி பையனால கண்டுபிடிக்க முடியல. உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஐயோ இந்த படம் பேர் நம்ம சொல்லல அப்படின்னா அவன் ரைட் ஹேண்ட் வெட்டின மாதிரி நம்மளும் வெட்டிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு இருக்காரு. அந்த டைம் தான் அவங்க கூட்டு வந்தாங்கல்ல அந்த லேடிஸ்ங்க அவங்க அந்த ஆன்சரை சொல்லிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்பாடா தப்பிச்சுன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இந்த கேமும் முடியுது. அப்ப ரைட் ஹேண்ட் வந்து இப்போ இந்த விபி அந்த பையன் கிட்ட என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு உனக்கு ஒரு கத்தி குத்து விழுன்னு நினைச்சா நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு உடனே இவனுக்கு ஏற்கனவே ஃபைட் கலக்கிற மாதிரி இருந்திருக்கும். இவர் வர பயங்கரமா ஒரு மாதிரி ஆயிட்டு இருப்பாரு. திடீர்னு பேச பேச அவங்களா அப்படி இருக்கும்போது இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க கிச்சனுக்கு போயிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்துட்டு அந்த செவுத்துல அந்த மாதிரி எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜூஸ் கடைக்காரர் வந்து இந்த வீட்ல தான் வந்து அதான் அவரோட வீடு தான் அந்த பசங்களுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த வீட்ல தான் வந்து அவர் அடிச்சோம் அவரோட ரத்தத்தை வந்து இங்க தான் அந்த செவுத்துல தான் அவர் ஹீரோ தடவான்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் சொல்லிருப்பாரு. அவங்க சொன்னதெல்லாம் காமெடியா சொன்னதுனால இதெல்லாம் உண்மையா சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ரத்தம் அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கும். அதுக்கு மேல பெயிண்ட்ல அடிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிச்சன்ல தான் அவர் புதைச்சோன்ற மாதிரி அவர் சொல்லிருப்பார்ல. அதனால அதுக்கான அடையாளங்களும் அவர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அடையாளங்களும் அந்த பசங்க பார்ப்பாங்க. அப்ப ஹீரோ பத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான். அவரே இங்க தான் அடக்கம் பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த பசங்களுக்கு எங்க போறது தெரியல. எப்படியா அடிச்சு பிடிச்சி இந்த இடத்த விட்டு ஓடிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எங்க போறதுனே தெரியாம பயமும் வேற அதிகமா இருக்கிறதுனால அந்த லேடிஸ்ங்க வந்தாங்கல்ல அவங்களையே துணைக்கி வச்சுட்டு பேசாம படுத்துக்கிறாங்க அன்னைக்கு. அப்பவும் அவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நைட் ஃபுல்லா முழிச்சிட்டே இருக்காங்க. திரும்பவும் காலேஜ்ல வந்து தூங்க ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி போறதுனால படிக்கவே அவங்களால முடியல. இனிமே அந்த வீட்டுக்கு அவர் ஹீரோ கொடுத்த வீட்டுக்கு போனோம்னா சுத்தமா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு திரும்ப போலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ திடீர்னு உள்ள நுழையறதுக்கு முடியாது. அதனால ஹாஸ்டல் பசங்க கிட்ட வந்துட்டு கபடி விளையாடலாமா கேரம் போர்டு விளையாடலாமா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண பாக்குறாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னடா எக்ஸாம் நேரத்துல விளையாட விட்டுருக்கீங்க போங்கடா பேசாம அப்படின்ற மாதிரி அவங்க வேற சொல்லிடுறாங்க. பசங்க இவங்களை விரட்டி விட்டு அந்த பசங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இவங்க 3 பேர் போய் மொட்டை மாடில வந்துட்டு கவலைப்படுறாங்க. ஒருத்தர் மேல பழிய போட்டுட்டு உன்னால தான் இப்படி உன்னால தான் இப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹாஸ்டல் வார்டன் இருக்காரு அவர் வந்து நிக்கிறாரு. என்னப்பா ஃப்ரீயா இருக்கீங்களா வாங்க ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். சரி எங்க எங்க என்னன்னு கூட கேட்காம உடனே அவர் கூட கிளம்பி போயிடுறாங்க. அங்க போனா அவர் எதுக்காக கூட்டு போயிருக்காரு அப்படின்னா இவருக்கு ஒரு 4 பேர் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க கொடுக்காம இருக்காங்க. அதனால இந்த பசங்களை வச்சு மிரட்டி வாங்குறதுக்காக தான் கூட்டு போயிருக்காரு. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பசங்களுக்கு செம்ம கோவம் வருது. அங்கிருந்து அப்படியே அவரை திட்டி விட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. போற வழியிலே பாத்தீங்கன்னா அந்த ரெடியோட ஆளுங்களா இருக்காங்களா அவங்க என்ன பண்றாங்க அந்த பசங்களை கொண்டு போய் அப்படியே தூக்கி கொண்டு வந்துறாங்க. அவங்க இடத்துல கொண்டு வந்து வைக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த குட்டி இருக்கான். அவனோட குட்டி வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ரெடியோட ஆளுங்களோட சேர்ந்துக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இப்போ இவங்களை உதைக்கலான்ற மாதிரி அப்படியே கொண்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ரெடி வந்து விட்டு அந்த பசங்க என்ன கேக்குறாங்க என்னடா அவங்க கூட சேர்ந்துட்டு ரவுடிசம் பண்ணிட்டு தெரியுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ இந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் இந்த குட்டி இருக்காங்க இவனால தான் நாங்க அவங்க கூட போய் சேர வேண்டியதாச்சு. அவங்க அவர் கூட சேர்ந்ததால இப்போ எல்லாமே கெட்டு போய் இப்போ நாங்க என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம் சொல்லி இஷ்டத்துக்கும் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே ரெடி இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா என்னடா அவன் வந்து என் கூட இருந்தா அப்புறம் இப்போ பார்த்தா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன மாதிரி அதாவது இவரோட காஸ்டியூம் ஃபுல்லா அவர் போட்டுருக்காருல அதே மாதிரி சுத்திட்டு திரிறான். நீங்க எனக்காக ஒண்ணு மட்டும் பண்ணணும்ன்ற மாதிரி ரெடி சொல்றாரு. இந்த பசங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ரெடி என்ன சொல்றாருன்னா ஹீரோ ஒரு நாள் தனியா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்க அது மட்டும் போதும். ஏன்னா அவன் ரொம்ப மோசமானவன். அவன் அண்ணனையே அவன் கூட வந்த அண்ணனையே அவன் கொன்னவன். உங்களே ஒரு நாள் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பசங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கிளம்பட்டுமான்னு கேட்கும்போது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இந்த பசங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அங்க இருக்காருல அந்த குட்டி வந்து என்ன கேக்குறாரு என்ன நான் அவங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்போ இந்த பசங்க நேரம் வரும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு இந்த ரெடியோட ஆளு பசங்க இருக்காங்களா அவங்கள 2 பேரை கடத்தி அவங்க வச்சுட்டு என்ன எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லி என் பசங்களே தூக்கி என்ன மிரட்ட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்தி எடுத்துட்டு அந்த பசங்க கிட்ட போறாரு. அடிக்க போனவர் என்ன பண்றாரு கத்தி எடுத்து அந்த பசங்க இருக்காங்க ரெடியோட பசங்களை அவர் வெட்ட போறாரு. வெட்ட போகும்போது இல்ல எங்க அம்மாக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாந்தன் இருக்கார்ல அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு நீ இவனை வெட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்றாரு. அந்த பையனும் அப்படியே முழிச்சிட்டு நிக்கிறான். அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே ரைட் ஹேண்ட் இருக்கார்ல கொடுங்க நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வாங்கி அவன் அந்த வேலையை பார்க்கறான். உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா சரி நீ அடுத்த வாட்டி கொலை பண்ணிக்க அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு. அதோட அந்த ரவுடி குரூப்லாம் சேர்த்துட்டு அந்த ரெடியோட பசங்களை அந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே இப்படி ஓடிட்டு இருக்கு. இவங்க 3 பேர் விட்டா போதும் அங்க இருந்து விட்டு தலை தெறிக்க ஓடி வராங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா அதுல 2 பசங்க துணி எல்லாம் எடுத்து வச்சு கிளம்புறாங்க. இப்போ விபின் பையன் இருக்கலாம் வந்து எங்கடா போறீங்க என்னடா பண்றீங்க கேக்கும்போது இங்க இருந்தோம் அந்த ஆள் சொல்ற மாதிரி அவன் கையில ஒன்னு அடிப்பட்டு சவுண்ட்ல நம்ம கொலகாரா மாற வேண்டி இருக்கும். நம்ம இங்க இருக்கவே கூடாது வாடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் முடிவு எடுக்கிறாங்க. நம்ம எங்க போனாலும் கொல்லணும்னு நினைச்சா கொல்லதாண்டா செய்வாங்க. அதாவது அந்த ஹிந்தி பசங்க 2 பேர் ஓடி போயிருக்காங்க. அவங்க 2 பேர் பிடிச்சிட்டு வந்து இப்ப கொல்லணும்ன்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அதனால வந்துட்டு இப்ப நம்மளே அந்த மாதிரி ஓடி போனா கொன்னுடுவாங்கடா அப்படி இப்படி சொல்லவும் அதெல்லாம் பாத்துக்கண்டா நான் இங்க இருந்து எப்படியே தப்பிக்கணும்னு நினைச்சிட்டே இருக்காங்க. சரி தண்ணி தாகடிக்கு தண்ணியா குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க. கிச்சனுக்கு வரும்போது அவர் ஆல்ரெடி ஒருத்தர் அங்க புதைச்சு வச்சிருக்காங்க. அதை வச்சு பயந்துட்டு தண்ணி கூட குடிக்காம திரும்ப வந்து சோஃபால வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இந்த விபி இருக்காங்க அந்த பையன் மட்டும் போய் தைரியமா போய் தண்ணி எடுத்து வந்து இவங்க 2 பேருக்கு கொடுக்குறான். இவன் மட்டும் எப்படி தைரியமா போறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நம்மள அவன் கொல்ல மாட்டான்டா. அந்த 2 ஹிந்தி பசங்களை அவன் கொன்னா அப்படின்னா வந்து அவங்க 2 பேரும் ஃபைட்டர்ஸ். அவங்க 2 பேரும் சொல்லாம அப்படி போனதுனால அவங்களுக்கு ஆள் குறையும். அதனால அவங்களை வந்து கொல்லுவாங்க. நம்மள கூட அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு சொல்லி நம்மள அப்பலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் எதுக்குடா நம்மளுக்காக குட்டி எல்லாம் அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கவும் அந்த பையன் என்ன சொல்றானா நம்மளுக்காக எல்லாம் அடிக்கலடா அவனுக்கு சண்டை போடுறதுனா பிடிக்காத ஒரு காரணம் கிடைச்சா வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். அதனால நம்மளுக்காக தான் அதெல்லாம் செஞ்சாண்டா நம்ம நினைச்சுக்க வேண்டாம். பேசாம போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு பேசாம படிப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஐடியா கொடுக்குறான். சரிடா நம்ம இங்க இருக்க வேண்டாம் வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும் இவரு என்ன சொல்றாரு அந்த பையன் என்ன சொல்றானா சரிடா இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வேற ஒரு ஹாஸ்டல் தங்கி இருக்கான். அவன் ஹாஸ்டல் போயிடலாம் அப்படின்னு இப்போ எல்லாரும் 3 பேருமே மூட்டை பிடிச்சலாம் கட்டிட்டு அவன் ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு வந்துறாங்க. அங்க போன் எல்லாம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசாம படிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பசங்க என்ன காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடிட்டே இருக்காரு. அவங்க படிக்கிற காலேஜுக்கு போறாரு. அவங்க முன்னாடி தங்கிட்டு இருந்த ஹாஸ்டல் இருக்காங்கல்ல அந்த ஹாஸ்டல் எல்லாம் போய் தேடிட்டு இருக்காரு ஒரு பக்கம். அங்கெல்லாம் அந்த பசங்க இல்லன்றவன ஹீரோக்கு கோவமா தாங்க முடியல. பாக்குறவங்க எல்லாரையும் போட்டு அடி அடிக்கிறாரு. ஏன்னா வந்து அந்த பசங்களை இவங்க ஏதோ செஞ்சுட்டாங்க. இந்த பசங்க தான் போல பண்ணிருக்காங்க போல இருக்கு. கோவத்துல தான் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பசங்க இப்ப ஓடி போனது வேணும்னே போனது இப்போ வரைக்கும் ஹீரோக்கு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட்ல வந்து என்ன ஐடியா கொடுக்குறாங்க பேசாம அந்த பேரண்ட்ஸோட அம்மாங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் இவர் என்ன சொல்றாருன்னா ஹீரோ என்ன சொல்ற வேண்டாம் அவங்க அம்மா வரைக்கும் விஷயம் போனா அவங்களும் ரொம்ப பயந்துருவாங்க. அதனால எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி பசங்களை காணுன்ற மாதிரி விளம்பரம் எல்லாம் படுத்திட்டு இருக்காரு. உடனே இந்த விளம்பரம் வந்து டிவில எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து அந்த பசங்க வந்து டிவில எல்லாம் அந்த அளவுக்கு
விளம்பரம் கொடுத்து நம்மள தேடுறாரு அப்படின்னா நம்ம வீட்லயும் பேசியிருப்பாரு. அதனால இப்ப அங்க வீட்ல என்ன நிலவரம் தெரியல. பேசாம ஃபோன வந்து ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆன் பண்றாங்க. ஃபோன தான் ஆன் பண்றாங்க. ஆன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஃபோனே ரங்கா கிட்ட தான் வருது. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா பசங்கள கடத்தி வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு எவன்டா என் பசங்கள கடத்தினது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. இந்த விபி வந்து அண்ணா நான் தான் பேசுறேன்னு சொல்லி சொல்லவும் எங்கடா போய் தொலைஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு திட்டுறாரு. நாங்க நேர்ல வரோம். நாங்க வீட்டுக்கே நேர்ல வரோம். வந்து எல்லாத்தையும் சொல்றோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த பையன் வந்து பேசிட்டு அவருக்கு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சாரா. ஹீரோக்கு இது செம்ம டென்ஷன் ஆயிடுது. இப்போ 3 பேர் கிளம்பி அங்க போலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுல ஒரு 2 பேர் வந்து வர மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது நீ தான். நம்ம நேர்ல போய் இதெல்லாம் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பசங்க சொல்லவும் சரி வல்க டைமா அவங்களும் திருப்பி 3 பேர் ஹீரோ பக்கம் வீட்டுக்கே வராங்க. இவங்கள பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. உடனே அந்த பசங்களை அடிக்க போறாரு. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இதுல இந்த பசங்க ஹீரோ பத்தி என்ன சொல்றாங்கன்னா எங்களை விட்டுருங்க. எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி ஹீரோ அதாவது வில்லன் ஆகணும் ரவுடி ஆகணும் அப்படின்னு ஆசை கிடையாது. எங்க சீனியர் பசங்க எங்களை அடிச்சதுனால அந்த கோவத்துல தான் வந்து நாங்க ரவுடியை தேடி வந்தோம். அப்படிதான் உங்களை பார்த்தோம். அவங்களை அடிச்சிட்டோம். அதோட போதும். நாங்க படிக்கணும். நாங்க இந்த மாதிரி ஆகணும். எங்களுக்கு ரவுடி ஆகலாம் விருப்பம் இல்ல. எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதறி அலற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இப்போ இவங்க பேசுறதெல்லாம் பொறுமையா ஹீரோ கேட்டுட்டாரு. கேட்டு முடிச்ச இப்போ என்ன பண்றாருன்னா அவங்க பசங்க எல்லாருக்கும் கால் பண்ணி 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாரும் இங்க வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட கை கட்டி பின்னாடி பக்கம் திரும்பி நிக்கிறாரு. இந்த மாதிரி அவர் போஸ்ட்ல நின்னாருன்னா அவர் வந்து யாரையும் கொல்ல போறாருன்னு அர்த்தம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்க ரொம்ப பயந்துட்டு உட்கார்ந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து திரும்பி நின்னுட்டு இருக்காரு. ஆனா அவர் திரும்பி நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதை இவ்வளவு நாளா காட்டியிருக்க மாட்டாங்க. இவ்வளவு நேரமா என்னன்னா அவர் வந்து ஹீரோ வந்து அழுதுட்டு தான் நின்னுட்டு இருப்பாரு. அவரோட ஜூஸ் கடைக்கார முதலாளியை கொல்லும் போதும் சரி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கொலை பண்ணிருந்தாலும் ஹீரோ வந்து அழுதுட்டு தான் இருந்துட்டு இருப்பாரு. இப்பவும் அப்படிதான் அழுதுட்டு இருக்காரு. அதோட இவங்க அப்படி அழுதுட்டு இருக்கும்போது இப்படி பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரெடியோட ஆளுங்க வந்துருவாங்க. இந்த பசங்களை தப்பிச்சு போலாம் நினைக்கும் போது ஹீரோ என்ன சொல்வாரு நீங்க எந்த காலத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வராதீங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களை மட்டும் உள்ள வச்சு கூட்டிட்டு இப்போ இந்த ரெடியோட ஆளுங்களோட போய் சண்டை போட போறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த பசங்களை தூக்கிட்டான்னு நினைச்சு ஹீரோ வந்து இப்போ அவங்களையும் போட்டு அந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ரெடிலாம் இப்போ எதுக்கு இங்க வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெடி வந்து சொல்லிருப்பார்ல ஹீரோ வந்து தனியா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இப்போ இந்த பசங்க இதுல ஒருத்தன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா வந்து இங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக கிச்சனுக்கு போற மாதிரி போயிட்டு ரெடிக்கு கால் பண்ணி சொல்லிருப்பாரு. அதனால தான் ரெடி கூட்டமா இங்க வந்தது. இங்க சண்டை நடந்துட்டு இருக்குது. இப்போ இவங்க சண்டை நடக்கிறது வந்து இந்த ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா அந்த ரெடியோட ஆளுங்க வந்து பசங்களை தேடி திரும்ப திரும்ப வராங்க. அவங்க கையில மாட்டிடக்கூடாது அவர் காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த பசங்களை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பால்களை தேடி பார்க்கும்போது ஹீரோ வந்து உள்ள போயிடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த ரெடியோட ஆளுங்க வந்து இப்போ ஹீரோவே அடிக்க வராங்க. அது மட்டும் இல்லாம ரெடி வந்து என்ன சொல்றாருன்னா அந்த பசங்களை பத்தி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவங்க சொல்லி தான் இப்போ அவங்க வந்திருக்காங்க. இது வந்து ஹீரோ பாக்குறாரு. பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா ஹீரோ வந்து அந்த பசங்க மேல உண்மையிலேயே பிரியம் வச்சுதான் இருந்தாரு. அவங்க இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அவருக்கு தான் தெரிய வருது. பாத்தீங்கன்னா அந்த படம் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சண்டை கூட போடாம ஒருத்தர் கூட அடிக்காம இருந்த ஹீரோ இப்போ பாத்தீங்கன்னா வந்த கோத்துக்கு அத்தனை பேரையும் விளாசி தள்ளுறாரு. அதோட வச்சு இதை பார்த்து அந்த 3 பசங்களுக்கு வந்து வயித்தெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருது. என்னடா இது ஹீரோ இப்படி போட்டு அடிக்கிறாரு அடுத்து நம்ம தானன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இதோட அந்த ஜூஸ் கடைக்காரலாம் கொள்றதுக்கு ஹீரோ ஒரு சின்ன கத்தி வச்சிருப்பார்ல அந்த குட்டி கத்தி வந்து இப்போ ஹீரோ கையில் எடுக்கிறாரு. இதை பார்த்தோன்னா அந்த ரெடிக்கும் வந்து ஒரு மாதிரி பயமாகுது. ஏன்னா அவர் தான் இருக்காரு அந்த ஜூஸ் கடைக்கார மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணும்போது ரெடி பார்த்ததுனால ஐயோ திரும்ப அதே மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பயத்துல வந்துறாரு. அதோட எல்லாரையும் போட்டு அடி நடிச்சிட்டு இப்போ எல்லாரும் மேலே ஜம்ப் பண்ணி அந்த ரைட் ஹேண்ட் சொன்னார்ல அந்த மாதிரி இப்போ எல்லாரும் ஜம்ப் பண்ணி ஹீரோ போயிட்டு இருக்காரு. கரெக்டாக ரெடி கிட்ட போயிட்டு அவர் குத்த போறாரு. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு. உடனே ரெடி என்ன சொல்றாருன்னா நீ தான் பிரச்சனை அடையாளத்தை எடுத்துக்கிட்ட அதுதான் எனக்கு பிரச்சனை சொல்லிட்டு சொல்லவும் அவரோட சட்டையை கழட்டி போட்டு அவர் மாதிரி சட்டை போட்டுருந்தார்ல அதை கழட்டி போட்டு இப்போ இந்த ரெடி வந்து குத்தி கொள்றாரு. அப்படியே பயங்கரமா கத்தவும் செய்றாரு. ஹீரோ ரெடியை கொண்டு வந்து பசங்களுக்கு பயம் தாங்க முடியல. அடுத்து நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து இப்போ பசங்களை தேடிட்டு உள்ள வராரு. எங்க அம்மாக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற வச்சிட்டீங்கடா அவனை கொல்ல வச்சிட்டீங்கடா உங்களால சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அடிக்கிறதுக்காக ஒவ்வொரு ரூம் கதவா திறந்து பார்த்துட்டு இருக்காரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் தேடிட்டு இருக்கும்போது அவருக்கு அழுகையா வருது. எல்லாருமே என் பணத்துக்காக நான் வாங்கி கொடுக்கறத திங்கிறதுக்காக தடா இருக்கீங்க. எவன் என் மேல உண்மையில பிரியமா இருந்தீங்க எல்லாருமே என்ன ஏமாத்ததான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சாரு. ஹீரோ இப்படி அழறத பார்த்தோம் ஹீரோட ஆளுங்க எல்லாருமே அழறாங்க. இந்த 3 பசங்களும் சேர்ந்துட்டு அழறாங்க. அழுதுட்டு இருக்கும் அவங்களுக்கே மனசு கேட்கல. உடனே இந்த சாந்தர் இருக்க அந்த பையன் போயிட்டு அண்ணா சாரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோக்கு திரும்ப கோவம் வந்து கத்தியை தூக்கி வீசுறாரு. திரும்ப அந்த 3 பசங்க பயந்து போய் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பசங்க ஒளிஞ்சு விளையாடுறத பார்த்தா ஹீரோக்கு கொஞ்சம் கோவம் வந்துருது. அந்த கதவெல்லாம் உடைச்சு இவங்களை அடிச்சு சாத்திரம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. அதோட விரட்டிக்கிட்டே ஓடுறாரு. பாத்தீங்கன்னா அந்த கதவுக்கு வெளியே வந்து அந்த பசங்களோட ஃபோன் கிடக்குது. அப்ப அந்த ஃபோன் வந்து கரெக்டா ரிங் ஆகுது. ஏற்கனவே ஹீரோக்கு வந்து அம்மா ரொம்ப பிரியம். அந்த ரிங் டோன்ல வேற அம்மா பாட்டு வேற ஒன்று ஓடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப மனசு சங்கடமா போகுது. அதை எடுத்து பார்த்தா அந்த பசங்களோட அம்மா தான் கால் பண்ணிருக்காங்க. இவர் பேசுறவனே அவங்க அம்மா வந்து யாரு ரங்காவா அப்படின்னு ரொம்ப பழக்கமான மாதிரி ரொம்ப பிரியமா பேசுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப மனசால கலங்கி போயிடுறாரு. இப்போ ஃபோன் எடுத்து பேசுற ஹீரோ கிட்ட அவங்க அம்மா வந்து சந்தோஷமா இருக்கியாப்பா விபி சந்தோஷமா இருக்கானா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவனும் சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை பார்த்துக்கிட்டே சொல்றாரு. அதோட வந்துட்டு அவன் நல்லா படிக்க சொல்லுப்பா அவன் நல்லா பாத்துக்கப்பா எக்ஸாம் வேற வருது நெருக்கத்துல வருதுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அந்த பசங்க இருக்க ரூமை வந்து அந்த ஓட்ட வழியா கதவை லாக்க ஓப்பன் பண்ணிட்டு அந்த பசங்க உள்ள வராரு. இவங்களும் அந்த அடியாளுங்களும் எல்லாரும் வராங்க. அந்த ஒண்ணு பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த ரைட் ஹேண்ட் கூப்பிடுறாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா சொல்லுங்க இப்போ நீங்க சொன்னீங்கன்னா இவங்க கதை எங்கே இவங்க கொலை பண்ணிடுறாங்க கதை எங்கே முடிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதோட ஹீரோ என்ன சொல்றாரு இனிமே இவங்க முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா இவங்க தலையை தனியா வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் வேணாம் இவங்களுக்கு இனிமே நம்ம சகவாசம் இவங்களுக்கு தேவையில்லை அவங்க சகவாசம் நமக்கு தேவையில்லை இவங்க இனிமே இங்கிருந்து அனுப்பி விட்டுரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இப்போ அங்க இருக்கவங்க வந்து சாரின்னு சொல்றாங்க. சாரி எனக்கு தேவையில்லை இனிமே உங்க முகத்தை நான் பார்க்கவே கூடாது என் கண்ணில் நீங்க படவே கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அதோட ஹீரோ அங்கிருந்து வெளியே வராரு. அவர் அழுதுகிட்டே வராரு. இப்போ பாத்தீங்கன்னா அங்கிருந்து அந்த ஹீரோட ரைட் ஹேண்ட் இருக்காரு. அவர் வந்து ஹீரோக்கு ஒரு சட்டை ஒன்று போட்டு வராரு கோட் ஒன்று போட்டு வராரு. அந்த தாத்தா இருக்காருல டிரைவர் தாத்தா அவர் வந்து ஹீரோக்கு ஒரு கண்ணாடியை போட்டு வராரு. அதே மாதிரி இப்போ ஹீரோவும் கெத்தா அழுதிட்டு வந்து அப்படி கெத்தா வராரு. அந்த விபியோட ஃபோன் அந்த பையனோட ஃபோன் வந்து அவன்கிட்ட கொடுக்குறாரு. ஃபோனை கொடுத்துட்டு ஹீரோ என்ன சொல்றாரு காலேஜுக்கு படிக்க தானே வந்தீங்க இனிமே நீங்க நல்லா படிக்கணும் எதுலையாவது எவனாவது ஃபைல் ஆனீங்க உங்களை தோலை பிடிச்சி வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பசங்க தப்பிச்சு போச்சு நினைச்சு பண்றாங்க. இப்போ மறுநாள் காட்டுறாங்க. இப்போ எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த 2 பசங்க காலேஜுக்கு புதுசு அந்த பசங்க வந்து 2 சப்ஜெக்ட் ஃபைல் இருக்காங்க. அந்த இன்னொருத்தர் இருக்கார் ஹாஸ்டல்ல இருந்தவர் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிருக்காரு. இதோட இப்போ ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து காஸ்டியூம் டோட்டலா மாத்திட்டாரு. இப்போ இவ்வளவு நேரம் ஒயிட்ல சுத்திட்டு இருந்தாரு. இப்போ வந்து பிளாக் கலர் ஷர்ட் பிளாக் கலர் பேண்ட் அந்த மாதிரி போட்டுருக்காரு. இப்போ ஒரு கையில குச்சியோட நிக்கிறாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஃபைல் ஆயிட்டாங்க அந்த பசங்களை துரத்தி அடிக்கிறதுக்காக கையில குச்சியோட அவங்க துரத்துற மாதிரி அப்படியே காட்டி அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. படிக்கிற காலத்துல அதுவும் ஹாஸ்டல்ல தங்கி வச்சு ஸ்கூல் வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து கூட இருக்க முடியும். காலேஜுக்கு வந்து தனியா தான் உங்களை அனுப்ப முடியும். அப்படி உங்களை அனுப்புற காலத்துல வந்துட்டு நீங்க தான் உங்களை வந்து செல்ஃப் கண்ட்ரோலா வச்சுக்கணும். ராகிங்ன்றது வேண்டியது கிடையாது. நீங்களும் ராகிங் பண்ண வேண்டாம். உங்களை ராகிங் பண்ற மாதிரி நீங்க நடந்துக்க வேண்டாம். நம்மள சுத்தி எல்லா நேரமும் எல்லா கெட்டதும் நடந்துகிட்டே தான் இருக்கும். செல்ஃப் கண்ட்ரோல் இருந்ததுன்னா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. சோ எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமை ஆகாதீங்க.
இந்த காலேஜ் லைஃப் நீங்க தனியா இருக்கும்போது தான் சூழ்நிலைன்றது தான் எல்லாருக்கும் மாத்தும். நீங்க தான் அதெல்லாம் பொறுத்து புரிஞ்சு நடந்துக்கணும். இந்த காலேஜ் லைஃப் தான் உங்கள டோட்டலா மாத்தும். உங்க லைஃப் உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, கொஞ்சம் கவனமா படிங்க. உங்க பெத்தவங்கள அதிகமா நினைச்சு பாருங்க. எல்லாமே நம்ம லைஃப்ல நடக்க தான் போகுது. சோ இது ரொம்ப படிப்பு காலம் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நல்லா சம்பாரிங்க. உங்க ஃபேமிலிய பாருங்க. சந்தோஷமா இருங்க. லைஃப ஹெல்த்தியா சந்தோஷமா வச்சுக்கங்க. இந்த படத்து மூலியமா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.